இப்போ நீங்கள் கேட்டது வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு நடவடிக்கை, ஒரு முடிவு தயாரிப்பாளர் சங்கம் எடுத்திருக்காங்க. நேற்று கூட திரைப்படம் வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கிற பஸ்ஸில் வந்து தேவர் பிளேயிங் இட். உள்ளே கிடைச்ச தகவல் வச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்குவாடு போய் அந்த டிரைவர் அரெஸ்ட் பண்ணாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, பாதி பேருக்கு வந்து இது ஒரு குற்றன்றதே தெரிய மாட்டேங்குது. பைரசி இஸ் டெஃபினெட்லி அ க்ரைம். அது வந்து நாங்கள் காலகாலமாக வந்து நடிகர்களாக பைட்ஸ் கொடுக்குறோம், ப்ரொடியூசர்ஸும் குரல் கொடுக்குறாங்க. பட் இது வந்து ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன். வெக்கத்தோட ஒரு விஷயம் சொல்கிறேன். கோ 2 படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. கோ 2 படத்தோட டிவிடி வந்து ஹெச்டி குவாலிட்டி வந்து வந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு. இன்னும் கைக்கு வரல. பட் திஸ் இஸ் அ சினாரியோ ஆஃப் தமிழ் சினிமா. 24 வந்து அனாலிசிஸ் ரிப்போர்ட் படி எந்த தியேட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி திரைப்படமும் சரி, அதே மாதிரி தோழா கார்த்தி நடித்த திரைப்படமும் சரி, எந்த தியேட்டர்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு தெரிய வந்தது. இப்போது எந்த தியேட்டர்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு இப்போ வெளிப்படையாக தெரிய வந்திருக்கு. ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் அனாலிசிஸ் ரிப்போர்ட். அதுதான் ஆதாரம். ஸோ இவ்வளோ ஆதாரம் வச்சு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் சங்கத்தோட நடிகர் சங்கமும், ஏன்னா ஆஸ் ஆக்டர்ஸ் எங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதில் நாங்கள் நடித்த படங்கள் வெறும் சம்பளம் வாங்கிட்டு போகிறது அது மட்டும் இல்லாமல், அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து கடைசி வரைக்கும் அவங்களோட உடந்தையாக இருந்து அவங்களுக்கும் ஒரு 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 என்கரேஜ்மெண்ட்டாக கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது கூட இருந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுன்ற அடிப்படையில் நடிகர் சங்கமும் இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்க போகுது. We are going to urge all the actors to come forward and stop piracy. இது வந்து ஒரு யுனைடெட் எஃபர்ட். இதில் வந்து குறிப்பிட்ட சில சினிமா தியேட்டர்ஸ்னால ஒட்டுமொத்த ஃப்ரெட்டர்னிட்டி வந்து நான் தப்பாக சொல்லலை. சில குறிப்பிட்ட தியேட்டர்ஸ் இது ஏன் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னா, அதாவது தயாரிப்பாளர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து எதுக்கு இந்த நடவடிக்கை? ஏன்னா இது வந்து இட்ஸ் சம்மன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி மேலே இன்னொருத்தருக்கு வந்து பங்கு போட்டு விற்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். இனிமே இது நடக்கக்கூடாது, இனிமே இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுன்ற எச்சரிக்கை தான் இந்த நடவடிக்கை. அந்த குறிப்பிட்ட இப்போ தியேட்டர்ஸ், கிருஷ்ணகிரி நயன்தாரா தியேட்டரும் சரி, ஏடிஎஸ்சி தியேட்டர் பொள்ளாச்சியும் சரி, எங்களுக்கு அந்த தியேட்டர் மேலே எந்த ஒரு தப்பான ஒரு உணர்வோ தப்பான நோக்கமோ இல்லை. பட் ஆக்சுவலாக தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு தியேட்டரில் வந்து அந்த திரைப்படம் புது திரைப்படம், இன்னும் ப்ரொடியூசரும் சரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி யாருமே இன்னும் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல போய் திருட்டு விசிட்டிக்கு ஒரு வழி கொடுத்து அது வந்து கூறு போட்டு எல்லாம் ஊருக்கும் விற்கிறாங்கன்னா ஒரு உண்மையிலே தர்ம சங்கடமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக இனிமே இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக தான் ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் நடிகர் சங்கம் யுனைட்டடாக ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் டுகெதர் ஆர் கோயிங் டு ஃபைட் ஃபார் திஸ் டு ஸ்டாப் பைரசி. ஸோ இனிமே வந்து இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது நாங்கள் சொல்கிறத விட ஆக்ஷன் என்ன எடுத்திருக்கோமோ அதை வச்சுட்டு அவங்களே முடிவு பண்ணணும். திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து அவரே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அவர் இன்ஃபேக்ட் இஸ் எக்ஸ்டெண்டட் இஸ் கோஆப்ரேஷன். எந்த தியேட்டர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதோ கண்டிப்பாக நாங்களும் உடந்தையாக இருப்போம், கண்டிப்பாக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம், நாங்களும் உங்களோட சேர்ந்து அது செயல்படுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ வி தேங்க் ஹிம் ஆல்சோ. இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லை, எங்களுக்கு வந்து ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதாவது அன்ஐடென்டிஃபைட் சோர்ஸ் இல்லை அன்கன்ஃபார்ம் சோர்ஸ் அப்படின்னா நாங்கள் சொல்கிறது வந்து இட் கேன் பி ஹாஃப் குக்ட். பட் ஆதாரபூர்வமாக இன்றைக்கி இருக்குது. ஒரு கோ 2 படம் வந்து இன்றைக்கி டிவிடி வந்திருக்குன்னா வேறு என்னங்க இருக்குது? அதில் விட வேறு வைக்கப்படுற விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இனிமேல் இதை தவிர்க்கிறதுக்கு, அது குறிப்பிட்ட ஒரு நடிகர் படம் அப்படி இல்லை, எல்லா படமும் ஸ்மால் பிக் மீடியம் எந்த படமாக இருந்தாலும் we are going to step forward and safeguard each and every producer's property. திரும்பவும் சொல்கிறேன், லைக் இது சிடி வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது, ஜனங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் யாருமே சொல்ல. உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு நாங்கள் தடையாக இருக்க போகிறோம். அதுதான் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் செய்ய போகிற செயல் இனிமேல் அப்படி தான் இருக்க போகுது. அந்த திரையரங்குகள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பீங்க சார்? இல்லை, அதுதான் சொன்னாங்களே, அதுதான் they are going to take a decision. முடிவு பண்ண விஷயம் வந்து நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பட் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ராங் ஆக்ஷன் இந்த வாட்டி. ஏன்னா நிறைய இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை, இது 2016 புதுசாக பிறந்த விஷயம் இல்லை. பைரசி 94லேருந்து இருக்குது. ஸோ இட்ஸ் ஹை டைம் வி டேக் அ டெசிஷன் அண்ட் stall this. So that is the next course of action.
சட்ட ரீதியா இருக்குமா இல்ல உங்க சட்ட ரீதி சார், சட்டத்தை மீறி எப்படி நம்ம போக முடியும்? சட்டத்திலே இருக்கே குண்டாஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. 3 முறை நீங்க அரெஸ்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பா குண்டாஸ் ஆக்ட்ல உள்ள தூக்கி போடுவாங்க. அதுதான் இருக்கு, சட்டம் ஏற்கனவே இருக்கு. சி ஆன்டி பைரசி லா இருக்கு. எல்லா வகையிலயும் there is stringent laws for everything. So அது we will always abide by the law and we will go according to the law procedure.